தஜால் திரும்ப பூமிக்கு வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே கேட்கிற ஒண்ணு, ஃபர்ஸ்ட் தஜால் அப்படிங்கிறவர் யாரு, அவருக்கு நம்ம பூமியோட அழிவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, தஜால் அப்படிங்கிறவர் இந்த உலகத்தோட அழிவுக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒருத்தர் அப்படின்னும், கடவுளையே மறுக்கிற ஒரு குழப்பவாதி அப்படின்னு நபிகள் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட எல்லா மதமும் சமம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் காட்ட கமெண்ட்ல போடுங்க. இதெல்லாம் இருக்க கலியுகத்தில் தஜ்ஜால் வரும்போது அவருக்கான அறிகுறி என்ன அப்படின்னா, அவருக்கு ஒற்றை கண்ணும் சுருள்முடியும் இருக்கிறதோட அவரோட நெத்தியில கடவுளை மறுப்பவன் அப்படின்னு எழுதியிருக்கும். அதோட இஸ்லாமோட புனித நூலாக இருக்கிற குரான் படி இந்த உலகம் அழிகிறதுக்கு அறிகுறியே எங்கேயுமே நேர்மை அப்படிங்கிற ஒன்றே இல்லாமல் இந்த மொத்த உலகமும் தஜால கடவுளை நம்பி தன்னோட அழிவை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தஜால் கடவுளுக்கு நிகரான சக்தி இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு ரொம்பவே ஈஸியாக மக்களை தாம் பக்கம் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட உன்னை பற்றி இஸ்லாமில் நபிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த உலக அழிவோட 10 அறிகுறியில் தஜால் வரது 2வது அறிகுறி அப்படின்னும், தஜால் மக்களோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சுட்டா இந்த உலகத்தோட அழிவு ஆரம்பிச்சு மொத்த யுகமும் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.